தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது. தமிழில் கொடுக்கப்பட்டுள்ளன. நேரடி செய்திகளில் வெளியான தகவல்களின் அடிப்படையில் விஜய் புதுச்சேரி உரை. இன்று முக்கிய குறிப்புகள். 1. புதுச்சேரி மக்கள் குறித்து. புதுச்சேரி மக்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு எப்போதும் ஸ்பெஷல். நான் எப்போதும் உங்களோட பக்கம்தான் இருப்பேன். வரும் தேர்தலில் டிவிகே கொடி இங்க கட்டாயம் பறக்கும். புதுச்சேரி ஒன்று என்ற உணர்வு. காகிதத்துல 2 மாநிலம் இருக்கலாம். ஆனா மனசுல நாமெல்லாம் ஒரு குடும்பம்தான். சிறிய நீல வைரம். 3. டிஎம்கே மீது கடும் குற்றச்சாட்டு. டிஎம்கேயை நம்பினா ஏமாத்தப்படுவீங்க. இனிமேலாவது உண்மை பார்க்கணும். வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றாதது டிஎம்கேயிக்கே தெரியும். 4. மத்திய அரசை விமர்சித்தது. புதுச்சேரிக்கு முழு மாநில அந்தஸ்து தரணும். ஆனா மத்திய அரசு இதை கொண்டு விளையாடுது. இங்க மக்களின் பிரச்சினை வளர்ச்சி எதையும் கவனிக்கலை. 5. புதுச்சேரி அரசுக்கு பாராட்டு. நம்ம மீட்டிங்குக்கு எந்த பாகுபாடும் இல்லாம செக்யூரிட்டியும் அனுமதியும் கொடுத்த சீஃப் மினிஸ்டர் ரங்கசாமி அவர். டிஎம்கேயை நம்பினா ஏமாத்தப்படுவீங்க. இனிமேலாவது உண்மை பார்க்கணும். வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றாதது டிஎம்கேயிக்கே தெரியும். 6. பொதுமக்களுக்கான அழைப்பு. நாடுக்கும் குழந்தைகளுக்குமான நல்ல எதிர்காலம் வேண்டுமானால் சிந்தித்து வாக்களிக்கணும். மனிதநேயம் நேர்மை